ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதுரமான ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து கிண்ணம் செய்ய போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்படி மடித்து, அதே மாதிரி இப்படி மடித்து, திரும்பவும் ஒன் சைடு மடித்து, திரும்பவும் இந்த பக்கம் எடுத்து ஒன் சைடு மடிச்சுட்டு, இப்போ நம்ம பிரிச்சுக்கிட்டு இப்போ மடிச்சிருக்கோம் இல்லையா, அது மேலேயே வச்சு திரும்பவும் மடிக்கிறோம். சரிங்களா? இதை இப்படி மடிக்கிறோம். மடிச்சுட்டு இப்படி நம்ம பிரிச்சுக்கணும். இந்த சைடு பார்த்தா இப்படி இருக்கும், இந்த சைடு பார்த்தா இப்படி இருக்கும் பாருங்கள். இருக்கா? இப்போ இந்த சைடு இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு இதை வந்து எப்படி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பண்ணணும். பண்ணி இதை இந்த சைடும் இதை இந்த சைடும் மடிச்சுக்கணும். நம்ம இந்த சைடும் மடிச்சுக்கிட்டு இதை வரணும், இந்த மாதிரி வரணும். வச்சுக்கிட்டோன்னா இப்போ இதை இருக்குல்ல, இதை வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்து நம்ம மளிகை கடைக்காரவங்க மடிக்கிறாங்க இல்லையா, ஏதாவது ஒரு பொருள் வாங்க மடிச்சு கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பொருள் மடிக்கணும். இதை மடித்து இதை வந்து இப்படி சொருவோம். சொருவிக்கிட்டோம்னா அதே சேம் வந்து இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த பேப்பர் எடுத்து இதில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இங்கே இப்படி வச்சு இப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி வச்சு இப்படி வச்சுக்கணும். இப்படி எடுத்து இதில் சொருவிடணும். அதான் சொருவி ப்ரெஷ் பண்ணிக்கணும். நம்ம ப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ இதை நம்ம பிரித்து பார்க்கணும். அதாவது இது பிரிக்கிறது இப்படி விரலை விட்டு இப்படி எடுக்கணும். நம்ம இது பார்த்தீங்களா, சும்மா பேப்பரில் குட்டி பிள்ளைங்களுக்கு செஞ்சு விளையாட கொடுக்குறது. எப்படி இதாக்கிடணும். பார்த்தீங்கன்னா இல்லையா, அதில் வந்து பொட்டுக்கடலை போடலான்னு சொன்னதை நான் போட்டு கட்டுற பாருங்கள். போட்டோம்னா